எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். அன்பார்ந்த ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. தமிழகத்தில் மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப காத்து கொண்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. அதற்கான நாளும் ஏற்கனவே ஏப்ரல் 23 அன்றைக்கு அவங்க காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. தமிழ்நாடு அரசியலில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாக்குப்பதிவு நடந்ததே கிடையாது வரலாற்றில். அதுக்காக அந்த அளவுக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம், ஆதங்கம், வெறுப்பு, அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம 4 அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி, அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆனால் எக்ஸிட் போலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல எக்ஸிட் போலில் பல கருத்துக்கள் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நாம் மக்கள் உங்களுடைய எல்லாரும் அவங்களுடைய இதுக்காக அவர்களுடைய ஒரு வாக்கு நல்லபடியாக செலுத்தியிருக்கிறார்கள். திமுக கிட்டிருந்து மாற்றத்தை வேண்டும் என்று அதை ஏப்ரல் 4 வரலும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பல நேரங்களில் எக்ஸிட் போலானது எப்படியெல்லாம் நடந்திருக்குன்றது தெரியும். எங்கள் ஹரியானாவில் ஆட்சியே வராதுன்னு சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் ஆட்சியே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது பெற்றது. அதனால் சகோதரர்களே, நாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நம்ம 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. நாம் வெயிட் பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி வர இருக்கிறது. நன்றி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல அந்த மின்மாற்றி வழக்கு சிபிஐக்கு மாற்றிக்கிறாங்க. நீ பாருங்க, ஊழல்வாதிகள் எப்படி இங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது, இந்த தேர்தலில் கூட அவர்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பதை பார்த்தோம். அதையெல்லாம் மக்கள் அவர்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தான் மக்கள் விரும்பி திமுகவுக்கு எதிராக வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சட்டம் தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அதை எடுத்திருக்கிறாங்க. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.